வணக்கம் தோழிகளே, இந்த வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வருங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக பிங்க் அண்ட் நேவி ப்ளூவில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. காயின் வச்சு ஒர்க் பண்ணியிருப்போங்க. இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி பென்டென்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நீட்டாக வந்திருக்குங்க இந்த ப்ளவுஸ். இதே மாதிரி இதில் போட்டிருக்க காயின் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான காயின் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் வரணும், இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணாங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழித்து வேர் பண்ணுறப்போ அந்த காயின் கருத்து போயிடுச்சுன்னா இந்த ப்ளவுஸை போடவே முடியாதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி காயினாக இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆரி ப்ளவுஸ் பண்ணுறப்ப மெட்டீரியல் கொஞ்சம் லோக்கலாக போட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் சீக்கிரமாகவே கருத்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ சாரீ ஒரு கலரில் இருக்கும், ப்ளவுஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா மெட்டீரியல் கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், செம்ம சூப்பராக நல்ல ஒரு க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வந்திருக்கும். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு செக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு தாங்க ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நெக்கில் வந்து ரொம்ப கம்மியான ஒர்க், ஆனால் வந்து ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. நெக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திக் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணால் கூட திக்காக இருக்கிறதுனால போட்டால் ரொம்ப கிராண்டாக தான் தெரியும் அந்த ப்ளவுஸ். பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த ப்ளவுஸ். ரொம்பவே ட்ரெடிஷ்னல் கலர் இது, இந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி. இது வந்து ஹேண்ட் ஆரி ஒர்க் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்பாயில் மிரர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது என்னாகும்னா பிரேக் ஆகிடும், நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணல, நாங்கள் ஸ்பாயில் மிரர் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து போட் நெக், பேக் நெக்கும் போட் நெக். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவுங்க. அதில் வந்து சின்ன மிரரும் பெரிய மிரரும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பினேஷன், லைட் க்ரீன் வித் டார்க் நேவி ப்ளூவில் நல்ல குட்டி குட்டியாக செக் டிசைன் வந்து ஸ்லீவோட எண்டில். இது வந்து எல்போ ஸ்லீவுங்க. ஸோ ஸ்லீவோட எண்டில் மட்டும் ஒரு 4-5 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக விட்டாங்க, கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்லையும் ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா திக் ஒர்க். எங்களுடைய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கலக்க தள்ளி வந்து நெக் ஒர்க் இருக்காது. ஏன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அந்த திக்காக ஒர்க் பண்ணுறப்போ நெக்கில் வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாசில்ஸ் போட்டிருக்கோம். த்ரெட் ஹேங்கிங்ஸ், அது த்ரெட்டில் ரெடி பண்ண ஹேங்கிங்ஸ். அது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல இந்த ப்ளவுஸ், செம்மையாக இருக்குல்ல. இது ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் அந்த காம்பினேஷனில் வர ப்ளவுஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நார்மலாக வந்து நம்ம போட்டோன்னா புஸ்ன்னு தூக்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த பஃப் அப்படி இருக்காதுங்க. நீங்கள் நார்மலாக ஸ்லீவை வச்சிட்ருக்கப்போ நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் கை இப்படி தூக்குனிங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து புஃப்னு அப்படி தூக்கிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பஃப், வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக 3D ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக வருங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ப்ளூவில் பர்பிள் ஒர்க்கு, நல்லா ஸ்லீவுக்கு வந்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஃப்ளோரல் டிசைன், அப்புறம் சாதி ஒர்க் நிறையா இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
பாருங்கள் பெயிண்டட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 1 inch ஒர்க். ஏன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ஹெவியாக இருக்கிறப்போ நெக்கு சிம்பிளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சில கஸ்டமர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு நெக்லேயும் நிறைய ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஸ்லீவ்லேயும் ஹெவியாக நெக்லேயும் ஹெவியாக ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவ் மட்டும் போதுங்க, நெக்கில் வந்து எங்களுக்கு கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நெக்கில் வந்து கம்மியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீட்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மணி பெரிய மணி யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனும் நல்லா ஷோல்டர் கிட்ட கொடுத்துருப்போம். நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா 1 inchக்கு திக்காக வந்து பீடு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாதுங்க, ஒரே ஸ்கை ப்ளூ வந்தது, கோல்டன் வந்தது. ரெண்டையும் வச்சே இந்த ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் இன்னும் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா, எப்போதுமே எம்ப்ராய்டரியை பொறுத்த வரையும் நம்ம வந்து கலர்ஸ் ஆட் பண்ண அதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதுமே 2 காம்பினேஷனில் நீங்கள் பண்ணுறதை விட பல காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. இது ஸ்லீவ் அண்ட் நெக். இந்த மாதிரி ப்ளவுஸஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த ப்ளவுஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கல்ல, பிங்க் ப்ளவுஸ். இதில் பாருங்கள் ஒரு வெரைட்டி எவ்வளோ ப்ளவுஸஸ் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே எங்கள் ஷாப்பில் ரெடியான ப்ளவுஸஸ் தான். எல்லாம் கஸ்டமருக்காண்டி ரெடியான ப்ளவுஸஸ் உங்களுக்காண்டி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். இது வந்து ஒரு மிஷின் ஒர்க்குங்க, மிஷின் ஒர்க்கு தான், ஆனால் கிராண்டாக தெரியும். காரணம் என்ன அப்படின்னா மிஷின் கூட நாங்கள் வந்து ஹேண்டையும் மிங்கிள் பண்ணியிருக்கோம், அதாவது ஆரியும் மிஷினையும் சேர்த்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பர்பிள் கூட மிஷின் ஒர்க்கு தான் பாருங்கள். கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆரி ஒர்க்கை இன்க்ளூடட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால எல்லா கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஷினும் ஹேண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நெக்லெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு எட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ப்ளவுஸ், ரொம்பவே அழகாக வந்திருக்கல்ல. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கொடுக்குறப்பவே அதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் ஆல்ரெடி வந்திருந்தது. இந்த மாதிரி வர ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஃப்ளோரல் ஒர்க்கையே அப்படியே ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டோங்க. அதில் வந்து அந்த குட்டி குட்டி டிசைனை அது மேலேயே ஒர்க் பண்ணி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு மிஷின் ஒர்க் தாங்க, மிஷின் வித் ஹேண்ட் டச். அதாவது மிஷினில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரியில் ஒர்க் பண்ணது. இதுக்கப்புறம் இந்த பீட்ஸு இந்த மணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆரியில் பண்ணினது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கிராண்ட்னஸ் ஜாஸ்தியாக தெரியும். இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னா, செம்ம ஹெவிங்க. நல்ல ஒரு ரெட் அண்ட் பிங்க்கு காம்பினேஷன், க்ரீன் ரெட் பிங்க் எல்லாமே மிக்ஸ்டு. இது ரொம்பவே நல்லா வந்திருக்குல்ல. இது ரொம்ப மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கங்க. செம்ம, நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளவுஸ். இதுலேயும் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக 1 inchக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னா, கண்டிப்பாக வாஷ் பண்ணவே கூடாது. வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் எல்லாமே மாறிடும். ஜென்ரலாகவே வந்து பட்டு சாரியாக இருக்கட்டும், பட்டு சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும், நம்ம வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஷைனிங் போயிடும். எப்போதுமே பட்டு துணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் தெரியும். நீங்கள் தண்ணியில் முக்கி எடுத்துட்டுங்க அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து போயிடுங்க. நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிங்கனாலும் தண்ணியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பட்டு சாரியோட ஷைனிங் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே ஒரு 2 டைம் 3 டைம் நீங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டு ட்ரை வாஷ் கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து போகாதுங்க. பட்டு சாரீஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த ஷைனிங்கோடையே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பட்டு சாரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ண ப்ளவுஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ட்ரை வாஷ் கொடுங்க. தண்ணியில் போடாதீங்க. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இதில் போட்டிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கருத்து போயிடும் கொஞ்ச நாள் ஆனோன்னு. எல்லாமே வந்து கவரிங் ஐட்டம் தானே உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம தண்ணி பட்டுட்டாலே அது எல்லாமே கருத்து போயிடும். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் மெட்டீரியல் போட்டிருந்தா கூட அந்த மெட்டீரியல் வந்து தண்ணி பட்டோன்னா அது வந்து கருத்து போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு மூடி வைங்க.
காற்று பட்டாலும் வந்து அந்த மெட்டீரியல் வந்து கருத்து போயிடுங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பீரோவில் மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து கொஞ்ச நாள் ஆனோன்னே அதோட அந்த கிளிட்டர் வந்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணணும். அண்டர் ஆர்ம்ஸ் பேட் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். அதாவது அண்டர் ஆர்ம் கிட்ட அந்த பேடை ஸ்டிக் பண்ணிக்கணும். ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சில ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்க, பழைய ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட மட்டும் வந்து கரையாயிருக்குங்க. கரையாயிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஆனோன்னே என்ன ஆகிடும்னா அது கிழிஞ்சு போயிடும். இப்போ சாரீ எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் ப்ளவுஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த இடத்துல வந்து வீணாக போய் தூக்கி போடுற நிலமையிலே ஆகிடும். அதனால் நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர் ஆர்ம் பேடு யூஸ் பண்ணி நீங்கள் வேர் பண்ணுறப்ப அந்த ஸ்வெட்டு எல்லாத்தையுமே அந்த அண்டர் ஆர்ம் பேடு வந்து உறிஞ்சிக்கோங்க. உறிஞ்சினோன்னே என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல கரைப்படவே படாது. உங்கள் ப்ளவுஸ் எப்போதுமே புதுசாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே அந்த அண்டர் ஆர்ம் பேட் எடுத்துரும். ஏன்னா ஸ்வெட் எல்லாமே அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஸ்மெல் வந்து வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சும்மா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து மடித்து வச்சிங்கன்னாவே உங்கள் ப்ளவுஸ் வந்து புதுசு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ் போடுறப்ப கண்டிப்பாக அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட வர ஒரு பிரைட்க்கும் நான் வந்து டெலிவரி கொடுக்குறப்ப கண்டிப்பாக சொல்கிறது, நீங்கள் தண்ணியில் போடாதீங்க ப்ளவுஸை. கண்டிப்பாக அண்டர் ஆர்ம்ஸ் பேட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ போட்டு உங்களோட ப்ளவுஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே சொல்லுவேங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்டு சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 நம்ம காஸ்ட்லியாக வாங்கிட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் அது வீணாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்வெட்டு ஆகாது, அதே மாதிரி கரையும் படாது. அதே மாதிரி நிறைய வந்து ஷாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வந்து ஸ்டோன் ரோப் மாதிரி ஒரு லேயர் வருங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்லீவில் வச்சுருவாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கீழே கொண்டுட்டு வரப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து பட்டு துணி அப்படியே ஃபுல்லாக இழுத்து அந்த கிளாத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் அந்த ஆரி ஒர்க். ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ண யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். எங்களோட ஷாப்பில் நாங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வந்து கிளாத்தை ஸ்பாயில் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கொஞ்ச நாள் ஆனோன்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கிளாத்தை ஸ்பாயில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த ப்ளவுஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட காஸ்ட்லியான ப்ளவுஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா புதுவிதமான ப்ளவுஸ்லாம் போடுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.